ஹாய்டா! நான் ஜாஸ்மின். இப்போ வந்து நம்ம டயாங்கோட ஒன் ஷாட் ஒண்ணு போட்டிருந்தோம் இல்லையா? அதோடைய பார்ட் 2 ஃபைனல் பார்ட். அது நான் ஒன் ஷாட்ட ஃபுல்லாவே போட்டிருந்துப்பேன். பட் என்னால அத அம் ஒரு இதுல வந்து என்னால எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் அது செகண்ட் பார்ட். நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல டயாங் வந்து அப்படியே ஃபாத்திமாவ அதாவது அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருந்திருப்பாரு. அதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்ப நம்ம அதுலேருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்டா அப்படியே ஐஸ் ஓப்பன் ஆகுது. தூக்கம் கலையுது. நீங்க லைட்டா உங்களுடைய ஐஸ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அப்படியே அப்படியே எந்திரிக்கலான்னு ட்ரை பண்றீங்க. உங்களால எந்திரிக்க முடியல. யாரோ உங்கள டைட்டா அப்படியே கிரிப்பா புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யார் இது? அப்படி சொல்லி அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஹேண்ட் ஒரு மாரி டைட்டா உங்க ஹிப்ல கைய ஹோல்ட் பண்ணி அந்த மாரி புடிச்சிட்டு இருக்கு. யார் இது? அப்படி சொல்லி இப்போ லைட்டா அப்படியே திரும்புறீங்க அந்த பக்கமா. உங்க ஃபேஸ மட்டும் பார்த்தா டயான் உங்களுடைய ஃபேஸ் கிட்ட அவருடைய ஃபேஸ் இருக்கு. நீங்க நீங்க இத்தனை இவ்ளோ புதுசா இருக்கிறாரு அப்படி சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவரு நல்லா அழகா அப்படியே டயர்ட்ல தூங்கிட்டே இருக்கிறாரு. நீங்க அப்படியே ஃபுல்லா அப்படியே திரும்பிடுறீங்க. திரும்பி அவரையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு இன்னும் கொஞ்சம் உங்களை அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. திரும்பும்போது கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. ஏய் என்ன அப்படி சொல்லி அப்படியே கிட்ட இழுத்து ரொம்ப டைட்டா இருக்கு அவருடைய பாடி. உங்களுடைய பாடி அப்படியே டச் ஆகுது. உங்களுடைய செஸ்ட் அப்படியே அவருடைய செஸ்ட் கிட்ட அப்படியே டச் ஆகுது. என்னது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ உங்களுடைய ஃபேஸ் அவருடைய ஃபேஸ் கிட்ட இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்பதான் அவங்க மேட்ஸ் சொல்லியிருந்துப்பாங்க இல்லையா? அவர் சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாரு. தனியா தான் இருந்தாரு. ஒரு மாரி மூடி டைப்பு. அதாவது ஜிமின் சார் மாரி அவர் கிடையாது. இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயுமே அவர் போனது கிடையாது. பேசுனது கிடையாது. அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. பார்க்குறீங்க. ஒருவேளை நான் குடுத்து வச்சவளா? உங்கள மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சனால தெரியல. ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. அப்படியே பேபி மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ். எனக்கு உங்கள போக போக பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுவுமே என்னால தெளிவா முடிவு எடுக்க முடியல. அப்படி சொல்லி நீங்க அப்படியே டயமோட ஃபேஸ் பார்த்து அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. இப்போ அவருடைய ஃபேஸ் எடுத்தாங்க. உங்களுடைய ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிட்டாரு. ரொம்ப க்ளோஸா இருக்கு. அவருடைய லிப்ஸும் உங்களுடைய லிப்ஸும் அவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு பயமாயிடுச்சு. டயாங் டயாங் அப்படி என்ன அப்படி சொல்லும் போது அவர் லிப்ஸ் அசைக்கும் போது உங்க லிப்ஸ்ல படுது. நீங்க உங்க ஹெட்டை பின்னாடி எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்க. ஆனா அவரு ஒரு கையால உங்களுடைய ஹெட்டை பின்னாடி போக விடாம அப்படியே டைட்டா தூக்கத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. டயாங் டயாங் அப்படி சொல்லி நீங்க சொல்லும் போது உங்களுடைய லிப்ஸ் அவரோட லிப்ஸ்ல டச் ஆகுது. அப்படி சொல்லி வாயை மூடிக்கிறீங்க. ஏன்னா நீங்க லிப்ஸை மூவ் பண்ணா அது கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏய் என்னடி தூங்கிட்டு இருக்கல டயர்டா என்ன பண்ற அப்படி சொல்லும்போது இப்போ உங்களுக்கு அது கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட லிப்ஸ் ரெண்டையுமே அப்படியே டைட்டா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்னது மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஐஸ் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டயாங் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது. ஏன்னா இப்போ நீங்க டயாங் சொல்லும் போது உங்களுடைய லிப்ஸ் ஒரு லிப்ஸ் கிட்ட இருக்குல்ல அதை அப்படியே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லி கண்ணாலே நீங்க சொல்றீங்க. டக்குனு விலகிட்டாரு. சாரி சாரி ஏதோ தூக்கத்துல எதுவும் தப்பா எடுத்துக்கல. அப்படிலாம் இல்லை நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் இப்போ அப்படியே தான் படுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். என்ன பேசுறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியல. டயாங் சொல்லு. நைட்டு லேட்டாக வந்தீங்களா? உங்களுக்காக வெயிட் பண்ணேன். நீங்கள் வரவே இல்லை. அதனால தான் நான் தூங்கிட்டேன். சாரி. ஓகே. நான் லேட்டாக தான் வந்தேன். நான் வர்றதுக்கு 3:00 மேலே ஆயிடுச்சு. ஓ நான் 2:00 வரைக்கும் வெயிட் பண்ணேன். நீங்கள் வரல. பாரு என்னுடைய பிஸ்னஸ் அப்படி தான். லேட் நைட் கூட ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியே இருக்க மாட்டேன். முன்னாடி எப்படியோ இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீ எனக்காக வெயிட் பண்ணாத. ஓகேவா? ஓ நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன். ஓ கால் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை உங்கள் நம்பர் ஆமாம்ல கொடு உன் மொபைல் கொடு அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்களும் உன் மொபைல் எடுத்து கொடுக்குறீங்க.
அல்ல டயாங் பேபி அப்படி சொல்லி அவரே போடுறாரு. டயாங் பேபின்னு போட்டிருக்கேன். ஓகே என் நம்பர் அப்படி சொல்லி இப்போ உங்கள் மொபைல்லேருந்து அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு. இதான் அவன் நம்பர் இந்தா அப்படி சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவர் பேபி அப்படி சொல்லி போடுறாரு. பேபியா? எனக்கு நீ பேபி தானே. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாதிரி லவ்வாக பேசுகிறாரா, ஒரு மாதிரி கேரிங்காக பேசுகிற மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லி டயாங் நினச்சி போயிடுறாரு. இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வரீங்க. அவர் அப்படியே காஃபி குடிச்சிட்டு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. வா ஜாயின் பண்ணிக்க காஃபி அப்படி சொல்லி இப்போது நீங்களும் அப்படியே காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. டேய் மச்சான் அவன் இருக்கான்ல அந்த புறம்போக்கு அந்த மிஸ்டர் கிம். ஐயோ அப்படி சொல்லி வாயை முடிக்கிறான். டயாங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. சாரிடா ஏதோ பழைய ஞாபகத்தில் அப்படியே பேசிட்டு வந்தேன். தங்கச்சிம்மா எப்படி இருக்கு வீடெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அண்ணான்னு சொல்லு பரவாயில்ல. ஓ அப்படியா, நல்லா இருக்குண்ணா. அப்புறம் என் ஃப்ரெண்டு அவங்கிட்ட நல்லா பழகுனானா, நல்லா பேசினானா? என்ன கேட்குறீங்கண்ணா? இல்லை உனக்கு என் ஃப்ரெண்டு கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சா அதான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் என்ன சொன்னால் டயாங் கொஞ்சம் சைலண்ட்டு. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது, அப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஜிமின் கூட ஒரு பிரதர் அந்த பாண்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஓ அப்படியா? ஓ காலேஜ் முடிச்சிட்டேன். ஜாபுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குண்ணா. ஜாபுக்கா? ஜாபுக்கா அப்படி சொல்லி அப்படி திரும்பி ஜிமின் டயாங்கை பார்க்குறாரு. டயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உனக்கு ஆசையாக இருக்கா? பிரச்சனை இல்லை, போகணுன்னா சொல்லு, நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டேன். டேய் அப்படி சொல்லி அவர் வந்து பின்னாடி ஹெட்டெல்லாம் அப்படி ரஃப் பண்ணுறாரு ஜிமின்னு. நம்ம ஆஃபீஸாக இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னு சொன்னால் உனக்கு எங்கே விருப்பமோ நீ போய் ஜாயின் பண்ணிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? உனக்கு எப்படி இருக்கணும்னு இஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துக்க. ஓகே தேங்க்யூ. நான் காலேஜ் முடித்தோடனே ஜாப் போகணுன்னு அப்பாட்ட சண்டை போட்டேன். எங்கள் இதில் வெளியே எங்கள் ஜாபுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே சலீம் அப்படி சொன்னோன்னே இப்போ ஃபேஸே மாதிரி சாரி அவங்க பேசும்போது கூட ஜாபுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எனக்கு ஜாப் போக சொல்கிறீங்க, பட் ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்டிப்பாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஜாப் போகிறேன். கண்டிப்பாக உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே. அப்புறம் தங்கச்சிம்மா சொல்லுங்கண்ணா. தங்கச்சியை பற்றி கொஞ்சம் சொல்கிறது. ஏன்டா அதையா நீ கேட்குற? ஒன்றும் இல்லைடா சும்மா தான். எனக்கும் அவளுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. என்ன சொன்னீங்கன்னா? ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். அக்கா அக்கா அப்படி சொல்லிட்டு ஓடியாடுறா. வந்துட்டால அப்படி சொல்லி அப்படியே ஜிமின் பார்த்துட்டே இருக்கிறது. என்னடி அக்கா நீ அப்படி சொல்லி இப்போ அவரோட பார்வை ஜிமின் கிட்ட தான் போகுது. ஐயோ மாஃபியா என்னடி ஆச்சு? காலேஜ் போல? இல்லைக்கா நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஒரே ரூமில் ஸ்டே பண்ணோமா, உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்கிறா. என்னடி ஆச்சு? நீ இந்த மாதிரி இல்லையே, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்னாச்சு அப்படி சொல்லி நீங்கள் எந்திரிச்சு போய் இப்போ சாராவோட கையை அப்படியே பிடிக்கிறீங்க. என்னாச்சுடி காலேஜ் போல? அதுவா மேரேஜ்க்காக 2 days லீவ் போட்டோம்ல, நேற்று ஒரு டே போயிடுச்சு, அதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன். ஏய் உண்மையை சொல்லு, ஏதோ காலேஜில் எக்ஸாமா? எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும்டி கிடி, ஒழுங்கா படின்னு தானே சொல்கிறேன். படித்தா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ல, ஏன் அப்படி பண்ணுற? அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஏன் நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனா உன் அக்காவை? அப்படின்னு சொல்லி டயாங்கை பார்க்குறா. டயாங்கை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா அவர் ரூடாக இருக்கிறாருல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து மாமான்னு கூப்பிடு, அக்காவோட ஹஸ்பண்ட் தானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் நியூ பர்சன், அப்புறம் இது நியூவாக இருக்குது ப்ளேஸ், அதனால அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டேன். அப்படி சொல்லிட்டு வாக்கா நம்ம போய் ரூமில் பேசலாமா அப்படி சொல்லி ஒரு மாதிரி தயங்கி கூப்பிட்றா. போகலாம் அதான் என் ரூம் அப்படி சொல்லி முன்னாடி போகிறா. நான் போயிட்டுருக்கேன், நீ வா.
ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அங்க கிளாத் அப்படி இப்படி போட்டேன். அதனால தான். "நீ வா நான் போயிட்டுருக்கேன்." அப்படி சொல்லிட்டு முன்னாடி ஃபாத்திமா வந்து போறா. பின்னாடி போலான்னு போறா. "ஏய்! என்ன மாஃபியா சார்? எதுக்கு வந்த?" "எங்க அக்காவ பார்க்கலான்னு வந்தேன்." "ஏன் உங்க அக்காவுக்கு என்ன குறைச்சல்? உங்க அக்கா நல்லா தானே இருக்கா? பார்த்தல்ல." "ம். மாஃபியா சார்." "என்ன?" "எங்க அக்கா ரொம்ப இன்னசென்ட். பாவம். எதுவும் பண்ணிறாதீங்க." "இத பாரு சாரா, எனக்கு உங்க அக்காவ ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் நான் சலீமே சார் அப்படின்னு சொல்லி இப்போ பயந்துக்கிட்டே டயங்க பார்த்துட்டு இருக்கா. "இத பாரு, உங்க அக்கா என்னுடைய உயிர். புரியுதா? இதனால அவள எனக்கு புடிச்சிச்சு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக யார வேணாலும், என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? தப்பி தவறி கூட கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். இந்த மாரி பயந்துட்டே இருந்தேன்னா அவளுக்கு தெரியும். அதனால இதுக்கு முன்னாடி எப்படி நார்மலா இருந்தியோ, அந்த மாரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகேவா? ஜிமின் சொல்லி புரிய விடா." அப்படின்னு சொல்லிட்டு டயங்க எந்திச்சு போயிடுறாரு. இப்போ ஜிமினும் புரிஞ்சுச்சா? மச்சான், அதாவது உன் மாமா சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. ஏன் காலேஜ் போல? அது அது வந்து லீவ். இப்போ தானே சொன்னேன் எக்ஸாம்னு. ஒழுங்கா படி. ம். ஓகே. நீங்க ஏன் என்னை இப்படி மிரட்டுறீங்க? ம். உன்னை மிரட்டணும்னு தோணுது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. "ஏய் சாரா வா! இதோ வந்துட்டேன்." வந்து புரிஞ்சுச்சா? ம். புரிஞ்சுச்சு. அப்படி சொல்லிட்டு அவ வந்து ஓடிறா. "ஃபாத்திமா" அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "என்னடி? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. அதே ரூம்ல ஒண்ணாவே இருந்துட்டோமா? நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு." "சரி விடு. சரி அத விடு. அ மாமா உன்கிட்ட நீ ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறாருடி." அப்படி சொல்லி அவ கால்ல சொன்னத மறுபடியும் சொல்றா. "நிஜமாவா? உண்மையாவா?" "ம். சரி அத ஏன் நீ மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்க?" "இல்ல கேட்கணும்னு தோணுச்சு." "சரி வா." அப்படி சொல்லி இப்போ அப்படியே நார்மலா தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நைட்டு அப்படியே ஃபாத்திமா உட்காந்துட்டே இருக்கா. டயங் வராரு. கீழ டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுருப்பாங்க. கொண்டு போக ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாரு. எந்த விதத்துலயுமே நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயங் இதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. "என்னாச்சு? படிக்கல?" "அ இல்ல. தூக்கம் வரல." "தூக்கம் வரலையா? ஏன்?" அப்படி சொல்லிட்டு டயங் வந்து பக்கத்துல உட்கார்றாரு. "என்னாச்சு?" "இல்ல. நைட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். என்னன்னு தெரியல. இப்ப தூக்கம் வரல. இவ்வளோ சீக்கிரம் நான் தூங்க மாட்டேன். எப்படியும் நான் தூங்குறதுக்கு ஒரு 10:00 மேல ஆகும்." "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லி டைம் பார்க்குறாரு. "ஓ! 9:00 தான் ஆகுதா? சரி ஓகே. அப்ப நம்ம எதனா பேசிட்டு இருக்கலாமா? ம். நம்ம எதனா பேசலாமா? உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னைய பத்தி நீ தெரிஞ்சுக்க. ம். ஓகே. உங்கள பத்தி நீங்க சொல்றீங்களா?" அப்படி சொல்லி நீங்க கேட்குறீங்க. என்னைய பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் ஜிம்மி தெரியும்ல. நாங்க 2 பேரும் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம். அப்புறம் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. அ எனக்கு மத்தவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா நாங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தெரியல. காலேஜுக்கு வெளிய வந்தோம். அப்போ மத்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ்லாம் வரும்போது, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஜெமீன் எப்படின்னு தெரியல. அவனும் தான். ஆனா பட் அவனுடைய ஃபீலிங்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளிய காட்ட மாட்டான். நான் அப்படி கிடையாது. நான் மனசுல எப்படி யோசிக்கிறேனோ, அது டக்குன்னு என்னுடைய ஃபேஸ்ல நான் காட்டிடுவேன். எனக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நமக்கும் பேரண்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிலாம் நான் யோசிப்பேன். சின்ன வயசுல அம்மாவ ஹக் பண்ணிட்டு தூங்குனது கிடையாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். அப்படி சொல்லி அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அப்படியே துடைக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் பணம். பணம் சம்பாரிக்கணும். ஏன்னா, அந்த ஒவ்வொரு பணத்துக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். சின்ன வயசுல ஒரு பொருள் வாங்கணும்னாலும், இல்ல ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள சாப்பிடணும்னாலும், அது வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காது. அப்பதான் நான் யோசிச்சேன். பணம் சம்பாரிக்கணும். லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். அதனால தான் எனக்கு இந்த கேர்ள்ஸ், லவ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எவ்வளோ பேர் காலேஜ்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் நெறைய பேருக்கு நாங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களே அம் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னு சொன்னா எனக்கு பணம் சம்பாரிக்கணும். ஆ இப்போ ஓரளவு நானும் என் மச்சானும் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு எங்க லைஃப்ல நாங்க செட்டில் ஆயிருக்கோம். இன்னும் நெறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா பணம் சம்பாரிக்கணும்னு நெனச்சேன். பணத்த சம்பாரிச்சுட்டேன். பட் அந்த அம்மாவோட அந்த பாசம், அந்த அரவணைப்பு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்காக நாங்க ரொம்ப ஏங்கியிருக்கோம். நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். அப்படி சொல்லி அவருக்கு கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது.
நீங்கள் அப்படியே உங்களோட நீஸில் தான் உங்களோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே டயாங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் அழுதோன்னு, எதுக்கு அழுவுறீங்க? தெரியல, அழுக வந்துருச்சு. தெரியுமா, எங்கள் அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதுதான், அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அழுக வருது. சரி, ஓகே, என்னுடைய ஸ்டோரி இதுதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. உன்னுடைய ஸ்டோரி சொல்லு. அதுவா, நான் நான் அம்மா, அப்பா, அப்புறம் சாரா தெரியும்ல, அவ என்னுடைய கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது. எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான். ஆனால் என்னை அக்கா அக்கான்னு கூப்பிடுவா. நானும் அவளும் கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. என்னுடைய 2 வயசு சின்னவ தான். ரொம்ப க்ளோஸ் 2 பேரும். நான் கொஞ்சம் ஓப்பனப்பாக பேசுவா. நல்லா என்ன சொல்கிறது, எதாக இருந்தாலும் போல்டாக இருப்பா. பட் நான் அப்படி கிடையாது. நான் சைலண்ட். எதுக்காக இருந்தாலும் பயப்படுவேன். அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி இன்னசென்ட் தான். எனக்கு எனக்கு அவ்வளோவா வெளி உலகம் அவ்வளோவா தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி, அப்புறம் காலேஜ். நீ யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? என்ன கேட்டீங்க தயா? இல்லை, நீ யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? இல்லை, நீங்கள் லவ் பண்ணதுக்கு அப்படி காரணம்னா, நான் லவ் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய ஃபேமிலி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த லவ் அதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் லவ் பண்ணல. சலீம் சலீம் கூட சொல்லலாம்ல, சொல்லு அப்படிங்கிறாரு. சலீம் கூட எப்படி இருப்பாருன்னு சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன சொன்ன? ஆமாம், ஏன்னா இப்போது திடீர்னு பாருங்களேன், உங்கள் கூட எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஒருவேளை நான் சலீமை பார்த்துருந்தேன், என் மனசில் அவருடைய அந்த உருவம் பதிஞ்சிருந்தா என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆனால் சலீம்ங்கிற பேரை தவிர அவருக்கு எப்படி இருப்பாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நிச்சயமாவா? நிச்சயமா நீ பார்த்தது இல்லையா? என்னால் நம்ப முடியல பேபி. அது அது என்னன்னு தெரியல, எனக்கு பார்க்கணுன்னு அந்த எண்ணமே வரல. சரி, ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் பார்க்காது இப்போது நல்லதுன்னு தோணுது. ஏன், ஒருவேளை பார்த்துருந்து ஒரு முகம் என் மனசில் பதிஞ்சிருந்தா எனக்கு உங்கள் கூட இவ்வளோ கம்ஃபர்டாக ஃபீல் ஆகிருக்குமோ தோணுது. அதனால தான். ஓ, அப்படியா? சரி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்கு பேபி? இல்லை, அம்மா இல்லைன்னு. அப்போது நீ எனக்கு அந்த பாசத்தை எனக்கு கொடுப்பியா டயா? சீரியஸாக கேட்குறேன். அதுக்காக நான் ஏங்குறேன். எல்லாருமே என்னைய ஒரு ரூட், ஒரு மாதிரி பர்சன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நானும் ஒரு தாய் பாசத்துக்கு ஏங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் அப்படியே கையை நீட்டுறீங்க. அவர் அப்படியே அழுதுகிட்டே வந்து அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பேபி பேபி, இந்த மாதிரி யாரையும் நான் ஹக் பண்ணதில்ல தெரியுமா? நானும் ஜிமினை ஹக் பண்ணிப்போம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு சோல்மேட்டாக. ஆனால் இந்த மாதிரி நான் யாரையும் ஹக் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அழுகாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. நிஜமாவா? என்னை விட்டு போக மாட்டியே? நான் எதுக்கு உங்களை விட்டு போகிறேன்? நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் உங்களுடைய ஒய்ஃப். ஓகேவா? ஓகே, போக மாட்டேன்ல அப்படி சொல்லி எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. போக மாட்டேன் டயாங் பேபி, சொல்ல மாட்டியா? எனக்கு ஆசையாக இருக்கு. ஓகே டயாங் பேபி, நான் போக மாட்டேன் உங்களை விட்டுட்டு. என்ன ஆனாலும் ப்ராமிஸாக நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் படுத்திருக்கீங்க, உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய ஹெட் எடுத்து வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு படுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தாலும் அவர் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை ஒரு தாய்கிட்ட அந்த மாதிரி பாசத்தில் அவர் வந்து படுத்திருக்காரு. அதில் வந்து எந்த ஒரு காமமோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் படுக்கலை. ஜஸ்ட் உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கணும், அவருக்கு அதான் ஆசையாக இருக்குது. நீங்கள் அவருடைய ஹெட்டெல்லாம் அப்படியே அவருடைய ஹேரெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணி இப்படி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணபடியே அப்படியே தூங்கிட்டாரு. நீங்களும் அவர் பேக் ஹக் பண்ணபடியே அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படி தான் அந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. நீங்களும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ் பேபி, இந்த லவ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப ஹாப்பியாக நினைச்சு தூங்கினேன்.
அதுக்கு காரணம் நீ தான் இல்லை. நீ என்னுடைய ஒய்ஃப் மட்டும் கிடையாது, என்னுடைய பேபி மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படி சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே கண்ணை மூடி அதை ஏற்றுக்கிறீங்க. நீங்களும் ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டயாங்க பார்க்குறீங்க. டயாங் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது உங்களுடைய லிப்ஸை பார்க்குறாரு. கிட்ட வராரு. அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வராரு. நீங்களும் அவர் கிட்ட வரும்போதே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் அப்படியே டைட்டாக அப்படியே ஐஸ் அப்படியே மூடிக்கிறீங்க. உங்கள் கிட்டேயும் வந்துட்டாரு. அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரும்போது இப்போது அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. டக்குன்னு அப்படியே விலகிறாரு. நீங்களும் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் எழுந்திரிச்சு அவருடைய ஹெட்டெல்லாம் அப்படியே ரப் பண்ணிட்டு சாரி இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்போ டயாங் மொபைல் இருக்கு. சொல்லு ஜிமினா, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லையே. என்னாச்சு வாய்ஸில் ஒரு மாதிரி ஷையாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை. ஓஹோ, என்ன நடந்துச்சு? நான் என்ன விஷயம் சொல்லு. மீட்டிங் வச்சுருக்கானுங்கடா. அவனுங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? வெளியே வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பேசுகிறாரு. டோர் லாக் பண்ணிட்டு. என்னவா அந்த கிம்முக்கு? அந்த கிம்மு பரதேசி இப்போ நம்மளை சேர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஏதோ குழு கிடச்சிச்சு போல இருக்குது. நம்ம தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த பரதேசி நாயை அவன் மயனை கொலை பண்ணுறதுக்கு பதிலாக அவனை கொலை பண்ணியிருக்கான்டா. சரிடா, அதே பண்ணிடலாம். என்னடா அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? வேற என்னடா, நீ சொன்னால் செய்ய வேண்டியதுதான். நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? வீட்டுக்கு வரலாம்ல? அது நீயும் அப்புறம் உன்னுடைய ஒய்ஃபும் இருக்கிறீங்க. நான் எதுக்கு? இது உன்னுடைய வீடுடா. வேணடா, இது அது உங்களுடைய வீடு. நான் வெளியே எதனா வீடு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜிமினா, பரவாயில்லடா, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். சரி, நீ வரியா? எப்போ மீட்டிங்? நைட் வச்சுருக்கான். சரி, ஓகே, நான் வரேன். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் ஆனால் 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. மார்னிங் ஆனால் டயாங் உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் எழுந்திருப்பார். குட் மார்னிங் சொல்லுவார். உங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே கிடையாது. இப்படியே தான் ஒரு 2 வீக்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. சொல்லுமா, என்னடி பண்ணிகிட்ருக்க? கல்யாணம் பண்ணிட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தியா? ஏம்மா, நீ பொண்ணு இருக்கலன்னு வந்து பார்த்தியா? சரி விடு, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்கள் மாப்பிளையும் கண்டிப்பாக வரணும். அம்மா அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்பா மூலியமாக சொல்லிட்டேன். அனிமா உனக்கு அவர் கால் பண்ணி சொல்லுவார்னு நினைக்கிறேன். அம்மா செகண்ட் லைன் வருது, அவர் தான். சரி, ஓகே, ரெடியாக வருங்க, வைக்கிட்டா? சரி, ஓகேம்மா அப்படி சொல்லி நீங்கள் வந்து கால் கட் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க டயாங். உங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தாரா? அம்மா சொன்னாங்க. சரி, ஈவினிங் ரெடி ஆயிரு, நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். ஓகே டயாங். இப்போது அப்படியே கட் பண்ணனா ஈவினிங் தான். நீங்கள் அழகாக ஒரு ரெட் கலர் சாரீ அப்படியே வியர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பின்னாடி அந்த நாட்டை வந்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உன்னால் முடியல. அது என்னன்னு சொன்னால் நீங்கள் கட்ட கேட்டால் அவுந்துட்டே இருக்கு. என்னது அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களுடைய அந்த கை மேலே இப்போ ஒரு கை படுத்து, யார்? நான் தான். என்ன பண்ணுறீங்க? நீ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? டயா, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த நாட்டை அவர் வந்து அப்படியே கட்டுறாரு. உங்களுடைய ஹேர்லாம் அதை எடுத்து அப்படியே முன்னாடி போடுறாரு. இப்போ நாட்டை அப்படியே கட்டியே முடிச்சிட்டாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. என்னன்னு சொன்னால் உங்களுடைய பின்னாடி நெக்கு, அந்த ப்ளவுஸோடைய நெக்கு கீழே அப்படியே ரொம்ப லோ நெக்காக இருக்கும் இல்லையா? அங்கே உங்கள் முதுகில் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? அப்படி சொல்லி ஒரு மாதிரி அவருடைய அந்த ஹார்ட் ப்ரீத் உங்களுடைய பின்னாடி நெக்கில் அப்படியே படுது. உங்களுக்கு புரியுது அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. உங்களை அப்படியே திருப்புறாரு. நீங்கள் அப்படியே ஐஸை அப்படியே டைட்டாக மூடி இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிக்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. டயாங்கோட ஐஸு ஒரு மாதிரி இருக்குது. மயக்கத்தில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியுது டயாங் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் டயாங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வர உங்களுடைய ஐஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே உங்கள் 2 கையுமே ஒரு 2 சாரியில் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. என்னன்னு சொன்னால் உங்களுடைய லிப்ஸை வந்து அப்படியே படுது. அப்படியே சொல்லி ஒரு மாதிரி அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கீங்க.
டயாங் அப்படிங்கிறீங்க. நீங்க டயாங் சொன்ன உடனேயே ஒரு லிப்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லிப்ஸை அவர் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டயாங் டயாங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ம், ம், ம். அப்படி சொல்லி கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்கே பார்க்குறீங்க. ஏன்னா அந்த கிஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக ஒரு லவ்வோட அந்த மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப லாங்காக வேற கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படியே உங்கள் ஃபேஸ் கப் பண்ண மாதிரி உங்களே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி டயாங்க பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுடைய சாரியில் கை வைக்கிறாரு. உங்கள் சாரியை ஃப்ரண்ட்டை அப்படியே கீழே எடுத்துடுறாரு. ஏன்னா நீங்கள் பின் அங்கே குத்தாமல் தான் இருந்திருப்பீங்க. சரி ஓகே, ப்ளவுஸ்க்கு நாட் போட்டுட்டு அப்புறம் பின் அங்கே பின் பண்ணலாம் அப்படின்னு அந்த சாரி அப்படியே கீழே விழுந்துடுது. நீங்கள் ப்ளவுஸோடு நிற்கிறீங்க. மீதி பாதி ஆஃப் சாரி அது அப்படியே கீழே கிடக்கு. உங்களை அப்படியே பார்க்குறாரு கீழே குனிஞ்சு. நீங்கள் உங்களோட 2 கையுமே வச்சு அப்படியே செஸ்ட் அப்படியே மறைச்சிக்கிறீங்க. என்னால் முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நிக்கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயாங் டயாங் என்ன பண்ணுறீங்க டயாங் டயாங் அப்படி சொல்லி அப்படியே லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி உங்கள் நெக்லெலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சமாக உங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டாரு. இதுக்கு மேலே உன்னால் முடியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. நீங்கள் அவருடைய அந்த ஹேரை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. டயாங் டயாங் என்ன பண்ணுறீங்க டயாங், என்னால் முடியல அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. பேபி பேபி எனக்கு இப்போ வேணும், என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அந்த இடத்துல மவுத்தை வச்சுட்டே பேசுகிறாரு. உங்களுக்கு அது வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. நீங்கள் இன்னும் டைட்டாக அவருடைய ஹேரை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை போய் அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. உங்களுடைய ஃபுல்லாக ஃப்ரண்ட் செஸ்ட்டில் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் ஜாலைன், உங்கள் நெக் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது மேலே வந்துட்டாரு, உங்கள் ஃபேஸ் பார்க்குறாரு. சாரி, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே உங்கள் லிப்ஸில் மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவருடைய ஹெட்டை பின்னாடி பிடிச்சிட்டு பயங்கரமாக 2 பேருமே அப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? என்னால் முடியலடி ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படி அமைதியாக அவரே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா சொல்லு அப்படி சொல்லி அப்படியே தலையை ஆட்டுறீங்க. இப்போது அவருடைய கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. அவருடைய ஷர்ட்டெல்லாம் ஃபுல்லாக அன்பட்டன் பண்ணி ஷர்ட்டை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. பார்க்குறீங்க, அவருடைய ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு டச் பண்ணணும்னு தோணுது. அவரே உங்களுடைய ஹேண்ட் எடுத்து அவருடைய சிஸ்டர்கிட்ட வைக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு நீ எல்லாம் டச் பண்ணணும்னு தோணுது ப்ளீஸ் அப்படி சொல்லி ஒரு கையை உங்களுடைய ஹிப்பில் வச்சு அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் சொல்கிற மாதிரி அவருடைய ஹேப்ஸ், அவருடைய செஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. அதனால இப்போது அப்படியே அவருடைய ஹேண்ட் உங்களுடைய செஸ்ட்டு மேலே இருக்குது. அதாவது உங்களுடைய ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ப்ளவுஸ் அது மேலே இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன சொன்னால் அந்த இடத்துல அவருடைய ஹேண்டை வச்சு அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல சொல்ல அவருக்கு வேறு மாதிரி இருக்குது. நேராக அவங்க லிப்ஸ் கிட்ட இருந்து ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுடைய அந்த ப்ளவுஸ் ஒரு ஊக்கை ஒன்றா அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லாகவே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. 2 பக்கமும் அப்படியே சைடாக அப்படியே எடுத்து விட்டாரு. இப்போ நீங்கள் உள்ள இதில் போட்டிருக்கீங்க.
இப்போ அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ள அப்படியே கை விட்டு அது அப்படியே அந்த ஊக்கையும் அப்படியே அன்கிளிக் பண்ணிட்டாரு. இப்போ 2 பேர் ஃபோனும் சொன்ன மாதிரி 2 பேருடைய ஃபோனும் சொல்லி வச்ச மாதிரி அப்படியே அடிக்குது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு உங்க மேல இருந்து அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களும் உங்களுடைய சாரி எடுத்து உங்க மேல அப்படியே போட்டுக்கிறீங்க. ஹலோ, ஏய் ஏய் பாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. என்னடி ஆச்சு? நீங்க இன்னும் வரல. உங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிமின் கூட வந்துட்டாரு. அம்மா அது வந்து ஹலோ, டேய் எங்கடா இருக்க? இல்லை மச்சான், இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? டேய் பார்ட்டி உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேரேஜ் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்ட்டியாவது இப்போ கிராண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்று தானே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் அந்த மாஃபியா அவரும் வந்திருக்காரு. வரியா? அதுவா அப்படி சொல்லி அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ட்ரெஸ்லாம் அப்படியே அரையும் குறைப்பா கலைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா? சரி ஓகே, ஒரு 1/2 அங்கே இருப்பேன் போதுமா? இன்னும் 1/2 ப்ளீஸா? இதெல்லாம் சமாளி, இதோ வந்துடுறேன். அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் பிடுங்கல போய் அப்படி சொல்லி அப்படியே மொபைலை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அம்மா இதோ வந்துடுறேம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ அவங்க நிற்கிட்டு வந்து என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இதோ வந்துடுறேன் அப்படி சொல்லி ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுங்க. என்னால் முடியலடி, ஆனால் போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது? முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரா அங்கே. நான் தாண்டி அவரை இன்வைட் பண்ணேன். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் என்னால் முடியலையே. வேணும்னே அப்படி சொல்லி எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு பாடியில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கு. முடியலடி, ஆனால் போகணுமே. என்ன பண்ண நான் அப்படி சொல்லி அவருடைய ஃபேஸ் எடுத்து உங்கள் நெக்கிட்ட அப்படியே ஸ்ட்ரகிள் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கா சொல்லவே முடியல. என்னதான் இது அப்படின்ட்டு, எப்படா இவ்வளோ தூரம் நம்ம மூவ் பண்ண விட்டோம் அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சொல்லுடி, என்ன பண்ணலாம்? நம்ம விட்டுருவா? இல்லை இல்லை, அம்மா வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே ரெடியாக அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டு அப்படியே தள்ளி போயிடுறாரு. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் கடன்னு உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணுறீங்க. என்னடி நடக்குதுங்க? இல்லை, நான் எவ்வளோ ப்ரெஷராக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். வர்றதுக்குள்ளாட்டியுமே நீங்கள் கடன்னு ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டீங்க. இப்போ அவர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஏன்னா ஆஃபீஸ் விட்டு அப்போ தான் வந்திருந்திருப்பாரு. இப்போது அவர் டவல் அப்படியே வேர் பண்ணிட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகலான்னு போகிறீங்க. உங்கள் கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே அவர் மேலே போய் அப்படியே இடிச்சிட்ருக்கீங்க. அவர் ஃபுல்லாக அப்படியே வெட்டாக இருக்கு ஒரு இது மேலே ஃபுல்லாக. ஏன்னா அவர் வந்து ஷர்ட் இல்லாமல் தானே இருப்பார். அவருடைய செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சுட்ருக்கீங்க. பாரு, எனக்கு இன்னைக்கு எனக்கு நீ வேணும். இதெல்லாம் முடியலடி. எப்போ இந்த பார்ட்டி முடியுன்ருக்கு புரியுதா? ஓகேவா உனக்கு? இதை பாரு அப்படி சொல்லி உங்கள் ஃபேஸ் பிடிச்சி அப்படி தூக்குறாரு. நீங்களும் டேங் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேவா பேபி ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. வெயிட் பண்ண வேண்டிய நைட்டுக்காக. சரிப்போ, நீங்கள் முன்னாடி இப்படி நின்றுட்டே இருந்தா என்னால் முடியாது, கிளம்ப இப்போ அப்படி சொல்கிறாரு. நீங்களும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்ட்டு ஓடி போய் கவுச்சில் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு பாடிலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. போகலாமா? அப்படி சொல்கிறீங்க. அவர் மேலேருந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்போ காரில் தான். இது பாரு, என்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நைட்டுக்கு நீ வேணும். எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பாட்டிலேருந்து வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். புரியுதா? என்ன புரியுதா? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இப்போவே கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுவும் இவ்வளோ அழகாக என் முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். நிஜமாக சீரியஸாக என்னால் முடியல. எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம வெளியே போகிறோம். புரியுது. மறுபடியும் ஜிம்மின்ட்டு இருந்து கால் வருது. என்னடா பிரச்சனை? எங்கடா வரீங்க? அவன் வேற போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்டா. பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட எவ்வளோ நேரம் தான் வழி இருக்கு. அவன் வேற என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான்டா. பேசுனா பேசு. டேய், உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிருவேன். மரியாதையே வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான்டா. சிரிச்சா சரி,
அப்படி சொல்லி அந்த பக்கம் டயங் சொல்லிருக்கு. உன்னைய பாடா நீ மகனே அப்படின்ட்டு ஜெபின் அந்த பக்கம் கத்திட்டு இருக்கிறது. சொல்லுங்க சார், நீ ரொம்ப அழகா இருக்க சார். அப்படியா? நானா? ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்க. நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்களா ஜிமின்? சார் என்னது? அப்படி சொல்லி பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஜாரா. ஏய் ஜாரா, என்ன என்ன சொல்றாரு அவரு? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா? ஒரு நாளைக்கு வாய முடி. 1 மினிட். வாய முடி. என்னடி பேசிட்டு இருக்க? அவன் கூட பச்சையா வலிறான். என் மாஃபியா அவனுக்கு தெரியலையா? என்னை மட்டும் அப்படி மிரட்டினா கன்னு வச்சு. இப்போ அவன் எங்களுக்கு மேலடி. அவன்கிட்ட இருந்து எங்களுக்கு வேலை ஆக வேண்டியது இருக்கு. புரியுதா? பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கு. அதுக்குன்னு அவன் கூட பின்னி செருப்பு கழட்டிட்டு போய் உனிய. இல்லை, அவன் அப்படிதான் கூப்பிடுறான் உனிய. உனக்கு புரியுதா? புரியுது. அந்த அளவுக்குலாம் நான் முட்டாள் கிடையாது. இந்த பார், எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு உனக்கு உன் மேலதான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அப்படி சொல்லி வாயில கை வச்சுட்டா. அவர் என்னன்னா ஜாரா ஒன்று லிப்ஸ்ல சின்னதாக பிக் பண்ணிட்டு அவன்கிட்ட அப்படி பேசினாதான் என்னால் கான்ட்ராக்ட் வாங்க முடியும். புரியுதா? என்னுடைய பேபி நீ தான். சிச்சி, எனக்கு ஒன்று பிடிக்கல. ஒன்று பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ மாஃபியா? நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மாஃபியாலாம் ரொம்ப பிடிக்குமாமே. அப்போ பிடிச்சிட்டு இப்போ பிடிக்கல. என் கண்ணு முன்னாடியே மச்சான் டயங் வரானா சொல்றியா? அச்சோ, நான் வாயை மூடிக்கிறேன். அப்போ என்னுடைய ப்ரொபோசல் ஏற்றுக்கிறியா? சி பூ பூவா? ஏய் என்ன? கொஞ்சம் நார்மலா பேசினா போதுமா உனக்கு? அதுக்கு இந்தப்பா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே தான் நீ தான் எனக்கு. எனக்கு உங்களை பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். புரியுதா? முதல்ல போய் அவனை பார்த்துட்டு அவர் எங்கன்னா ஓடி இருப்பான். அப்புறம் என் மக்கள் வந்து என்னையும் கழுவி விட்டுவான். அப்படி சொல்லிட்டு ஒரு நேரம் போய் அவங்க உட்காந்துட்டு அவர் பேசியே மாறிட்டு வீட்டுக்கா சார்? யோசிக்கிறேன் சார் வர்றதுக்கு. வாங்க, உங்களுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்சவன். எல்லாம் அந்த டயங்காலம் வந்துச்சு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அங்க 2 பேருமே அப்படியே வந்துடுறாங்க. உங்களுடைய கையை பிடிச்சிட்டு தான் அவர் உள்ள வராரு. உங்களுக்கு அவருடைய கையை பிடிக்கவே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே மீட் பண்ணாங்க. மா, இப்படி இருக்க? அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வந்து அப்படியே பண்ணிக்கிறேன். ஜாரா அன்னைக்கு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் வந்து அக்கா செமஸ்டர் போகுதுக்கா, ரொம்ப படிக்க வேண்டியது இருக்கு. என்னை வேற படி, நீ தானே சொன்ன மாமா படி அப்பா அப்படி சொல்லி போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸோடு பேசிட்டு இருக்கா. டயாங் நேரா இப்போ ஜிமின் கை காட்டுறாரு. அப்படி சொல்லி இப்போ டயாங் போய் அங்கே பேசிட்டு இருக்கிறாரு. அப்பப்போ டயாங் உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் அப்பப்போ டயாங்க திரும்பி பார்க்குறீங்க. அவர் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ அப்படி சொல்லி இப்போது அவர் அப்படியே கையை குலுக்குறாரு. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஜிமின், மறந்துடாத, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே சார், மறக்க மாட்டேன். நீ முடிச்சவன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வாய்க்குள்ளேயே ஏண்டா என்னாச்சு? அந்த புறம்போக்கு என்னை வீட்டுக்கு வர சொல்லடா. வீட்டுக்கா? எதுக்கு? உனக்கு புரியலையா? அவன் என்னைய அப்படி சொல்லி காதுக்குள்ள என்னடா சொல்கிறேன்? நிஜமாவா? ஆமாடா, அவங்க மூஞ்சியும் முகரையும் வயசையும் பத்தியா? அப்போ என்ன உனக்கு சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, வேணாட்டா. எனக்கு ஜாராவை தானே பிடிச்சிருக்கு. என்னடா சொல்கிறேன்? நிஜமாவா? ஆமாடா, ஜாராவை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளும் ஒரு மாதிரி என்கிட்ட பயப்படுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீ சொல்லிட வேண்டியதானே? இப்போ தான் சொன்னேன். அவளுக்கும் லைட்டாக பொசசிவ் ஆச்சு. சரி, அப்போயே புரிஞ்சிச்சு அவளுக்கு நம்மள இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். பட் அவன் நீ ஏற்றுக்கல. இருந்தாலும் அவன் தான்டா என்னுடைய ஒய்ஃபு. சரி, ஓகேடா, நீயும் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிதான் எனக்கும் ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு அப்படி திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜாரா கூட கையை பிடிச்சி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடா அங்கேயே பார்த்துட்ருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இன்னும் ஃபேஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஈவினிங் ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது இந்த மாதிரி இல்லையே, இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தங்கச்சிம்மா ஓகே சொல்லிடுச்சா? ஓகேவா? ஓகே சொல்லியிருக்கு, ஆனால் ஓகே சொல்லலை. ஓகே சொல்லியிருக்கு, ஆனால் ஓகே சொல்லலையா? என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படி சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில். வா போகலாம் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவர் வா போகலாம் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி அப்படி திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு இப்போது அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. நைட்டு நினச்சி இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஃபாத்திமா, சொல்லுடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் மேலே மெசேஜ் வந்திருக்கு.
வா போலாம், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடி. வாடி. நீங்க ரிப்ளைவே இல்ல. ஆனா திரும்பி அங்க பார்க்குறீங்க. மறுபடியும் வா போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே தலைய கீழ குனிஞ்சுக்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இதோ வந்துடுறேன் இரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே கால் பண்றீங்க. ஹலோ, இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு தெரியாது. என்னால முடியலடி. இப்ப நீ வரியா? எல்லாரும் முன்னாடியே இல்ல இல்ல இதோ வரேன். ஓகே நான் கிளம்புறேன். என்னடி இப்பதானே வந்த? இல்லம்மா நான் நாளைக்கு வரேன். ஆமா வந்து கிழிச்சேனே. அக்கா எங்க போற? இல்ல சாரா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குதான். மாமா போனா போட்டுவேன். மாமா நீ வேணா போ. அக்கா இருக்கட்டும். என்ன சாரா? இல்ல மாமா நீங்க வேணா போங்க. எனக்கு உங்க அக்கா கூட ரொம்ப வேலை இருக்கு. உங்க அக்கா நான் கூட்டுப்பேன். சரி ஓகே பாய். பாய் கான் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்க கையை பிடிச்சி அவரு தரன்னு இழுத்துட்டு போறாரு. ஜிம்மின் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாஃபியா கிங் என்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன சொல்ல மாட்டியா? நீ அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? அவனுக்கு உங்க அக்கா கூட ரொம்ப வேலை இருக்கு போல இருக்கு. நீ வேணா வரியா? நம்ம 2 பேர் பேசலாம். சீப்ப அப்படி சொல்லிட்டு அவ போயிடுறா. திமிரு பாரு. இதுக்குதான் லவ் சொல்லாமே இருங்க. ஏறு அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஏறுறீங்க. அவரும் செம்ம ஃபாஸ்டா வந்து அந்த காரை டிரைவ் பண்ணுறாரு. எவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க? நல்லா முடியலடி. உனக்கு புரியுதா அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு இடத்துல போய் அப்படியே கார் ஸ்டாப் பண்ணாரு. அந்த இடமே அவ்வளோ டார்க்கா இருக்கு. என்ன எங்க? என்னால் முடியலடி அப்படி சொல்லி அவருடைய அந்த சீட் பெட்டை அவுத்துட்டு உங்ககிட்ட வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. பேக் கிஸ் பண்ண பேக் கிஸ் பண்ணுறி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் சாரிகளெல்லாம் கழுவிட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு என்னால் சத்தியமாக முடியலடி. அதனால தான் அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு இவன் ஏன் அப்படி நடந்துக்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கார் நேரம் வீட்டுக்கும் வந்துடுச்சு. டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. வீட்டில் யாருமே இல்லை. அந்த டோரை அப்படியே சாத்திட்டு திரும்புறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க ஒரு ரூமுக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து உங்களை அப்படியே தூக்கிறாரு. முடியலடி என்னால் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்படியே பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. அடுத்த செகண்டே அவரோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆயிடுறாரு. மெதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சத்தியமாக என்னால் முடியலடி பேபி அப்படி சொல்லிட்டு உங்கள் சாரீ ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போது டக்குன்னு உங்கள் அப்பா போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்படிங்கிறீங்க. என்ன சொன்னால் இப்போ அவருடைய மவுத் உங்கள் செஸ்ட்டில் இருக்குது. இன்னொரு ஹேண்டால் உங்களுடைய செஸ்ட்டை அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உங்களுடைய இன்னொரு செஸ்ட்டை போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு பாடிலாம் வேறு மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பைட் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு உங்களுடைய 2 ஹேண்டையுமே எடுத்துகிட்டு போய் அவருடைய ஷோல்ட்ரு அவருடைய பின்னாடி முதுகு ஃபுல்லாக அப்படியே ரொக் பண்ணி நீல்ஸால் அப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க. ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுட்டு ஐ லவ் யூ டே பேபி ஐ லவ் யூ அப்படி சொல்லி நாங்கள் அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை வந்து கிஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் லைட் எதாவது ஆஃப் பண்ணுங்கள். என்னால் முடியலன்னு சொல்கிறேன்டி. எனக்கு புரியுதா? அப்படிங்கிறீங்க. என்ன சொன்னால் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே வெறும் மூலிகை சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே கத்துறீங்க. என்ன சொன்னால் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம். பட் அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு ஓவர் டெம்ப்ட் ஆகிட்டாரு. உங்களால் அவரை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்குது. ப்ளஸ் ப்ரெஷராகவும் ஃபீல் ஆகுது. உங்களால் 2யுமே ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கோம். 2 ஹவர்ஸ் கழித்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து லாங்காக ப்ரீத் பண்ணிட்டு படுத்துறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி டே சாரி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே திருப்பி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னால் சத்தியமாக முடியல. எனக்கு எனக்கு பெயினாக இருக்குது பேபி. எனக்கு வலிக்குது. சாரி டி சாரி 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 என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி.
என்னன்னு தெரியலடி, கண்ட்ரோல் பண்ண முடியலடி. சாரி. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி, சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணபடியே அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் அப்படியே தூங்கிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போது நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரோ அப்படியே ஸ்டொமக்லாம் அப்படியே ரஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தயாங் தான் உங்களுடைய ஸ்டொமக்லாம் அப்படியே ஒரு மாதிரி தடவி கொடுத்து உங்கள் லெக்கெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே பாதி கண்ணை அப்படியே முடிச்சு பார்த்துட்டு, வேணாம் பரவாயில்ல டயம், என்னால் தானே உனக்கு பெயினாக இருக்குது, சாரி டே, நீ அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் கூட அப்படியே உங்களை படுக்க வச்சு அப்படியே உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. உங்கள் லெக்கெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் முழிச்சு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே கீழே குளிஞ்சிக்கிறீங்க. ஏய் சாரி டி பேபி, ரொம்ப பெயினாக இருந்துச்சா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல டயாங். ஏய் பெயினாக இருந்தால் சொல்லுடி, நம்ம எதனா ஹாஸ்பிட்டல் எதனா டேப்லெட் இல்லை, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், பரவாயில்ல சரி வா அப்படி சொல்லி உங்களை அப்படியே தூக்குறாரு. நீங்கள் நேக்கராக இருக்கீங்க, அவரும் அப்படி தான் இருக்கிறாரு. அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் விட்டுங்களேன், எனக்கு மாதிரியாக இருக்குது. ஏய் நானும் ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டேன், நீயும் ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டேன், அப்புறம் என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களை அப்படியே இந்த பாத் டப் இல்லை அது உள்ள அப்படியே படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இதமாக இருக்குது. என்னன்னு சொன்னால் ஃபுல்லாக அங்கே ஹாட் வாட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சரில் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இதமாக இருக்குது. அப்படியே உள்ளே படுத்துட்டு அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போது அது உள்ள அவரும் வந்துட்டாரு. டயம் ஏய் ஒன்றும் இல்லை, ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் உங்கள் பாடிலாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தடவி கொடுக்குறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் அந்த மாதிரி பண்ணலை. அந்த வாட்டர்லாம் எடுத்து உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஏன்னா உங்களுக்கு பெயினாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. உங்களுக்கும் அது நல்லா இருக்குது. அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ அவரும் அவருடைய ஷர்ட் அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய அந்த ஹேரெல்லாம் அப்படியே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே பின்னாடி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எனக்கு ஓகே சொல்லலை, ஆனால் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், சாரி, இதுக்கு மேலே உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் ஓகேவா? இல்லை டயாங் என்னாச்சு? சாரிலாம் கேட்காதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயமாவா அப்படி சொல்லி உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்கள் முன்னாடி அப்படியே நீண்டோன்னு போட்டு உட்காந்துருக்காரு. ஆமாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி அவருடைய 2 பக்கமும் சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி, நீங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க, நீ ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அதனால் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதா தெரியாமல் இருந்தேன். அப்படியா நிஜமாவா அப்படி சொல்லி உங்கள் 2 ஹேண்ட்ஸ் மேலேயும் அவருடைய ஹேண்ட்ஸ் வைக்கிறாரு. ஐ லவ் யூ தயாங் பேபி, நிஜமாவா சீரியஸாவா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூடி பேபி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. வலிக்குது, சாரி, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? சொல்லு, நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? சொல்லு பேபி அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏய் இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் பேசுவாங்க, நான் போய் வேற யாருன்னா ஒய்ஃப்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏய் போங்க, நீங்கள் வேற, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குப்பா, ரொம்ப தான் ஷை வைக்கிறேன், ஆனால் அந்த சைனஸ் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி திருப்பி ஐ லவ் யூ ஓகே, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் அப்படியே கிளம்பிடுறாரு. இப்படியே தான் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போகுது. தினமும் நைட்டு உங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். ரொம்ப ஹாட்டாகவே அந்த செக்ஷன் அப்படியே போகும். உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும், இருந்தாலும் அதுவும் டயாங்கோட ஒரு லவ் தானே. டயாங் உங்ககிட்ட அந்த மாதிரி லவ் காட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பெயினாக இருக்கும், டயாங்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கும் அது ப்ரெஷராகவே ஃபீல் ஆகும். இப்போது ஒன் டே நீங்கள் ஷாப்பிங் மாலில் இருக்கீங்க. உங்கள் முன்னாடி
ஒரு 4-5 பேரு அப்படியே கன்னோட நின்னுட்டுருக்காங்க. "யார் நீங்க?" அப்படி சொல்லி நீங்க கையில வச்சிருக்க அந்த திங்ஸ் அப்படியே கீழ போட்டுறீங்க. அன்னைக்குன்னு பார்த்து நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. டயான்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு வேற நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. யாரு நீங்க?" "நாங்க யாருன்னா அப்புறம் சொல்றோம். வா" அப்படின்னு சொல்லி உங்கள அப்படியே கடத்தி கூட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணேன்னு சொன்னா, செம்ம ஃபைட் நடக்குதுங்க. 2 பேர் உள்ள அப்படியே என்டர் ஆயி, அங்க இருக்கிறவங்கலாம் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. "ஏய் ஏய் ஸ்டாப் பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு அந்த சத்தம் மட்டும் தான் கேட்குது. அங்க டிவி ஸ்க்ரீன்ல அங்க நீங்க அப்படியே கை, கால்லலாம் அப்படியே அம் அ கயிறு வச்சு அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. உங்க மவுத்துல டேப் மாரி போட்டு அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க. உங்க பயத்துல கண்லேருந்து அவ்ளோ கண்ணீர் வருது. "ஏய் ஏய் கிம், மரியாதையா என் ஒய்ஃப விட்டுரு." "ஓ! ஏன்டா நீ மட்டும் தான் என் பையன தூக்குவியா? நான் ஒய்ஃப தூக்க மாட்டேனா? எப்படி? என் மகன, என் பேரன வச்சு தூக்கி, என் மருமகள வச்சு அவன பிளாக்மெயில் பண்ணி, அந்த கான்ட்ராக்ட்ட நீங்க எடுத்துட்டு, கொலை பண்ணி எங்கடா போட்டீங்க? என் பையனோட சடலத்த கூட என்கிட்ட குடுக்கலடா. எப்புட்றா? எப்படி? நான் எப்படி உன்னோட ஒய்ஃப? ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கேன்டா. ரொம்ப சேஃப்டியா வச்சிருந்தேன்ல. யாருக்கும் தெரியாம வீட்ட விட்டு வெளிய வந்தடா. அதனால தான் தூக்கிட்டேன்." டேய் அப்போ உன் கூட யாருமே இல்லையா? கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்கடா. அவ எப்படி வெளிய வந்தா? பாரு அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ ரொம்ப இன்னசென்ட். ப்ளீஸ் அவள விட்டுரு. விட முடியாதுடா. எப்புட்றா என் பையனையே நீ கொலை பண்ணுவ? அதுவும் இந்த மாஃபியா கிங்கோட பையனையே கொலை பண்ணுவ? அதுவும் என்னுடைய பதவிக்கு நீ வரணும்னு ஆசைப்படுவ? ஏன்டா நாங்கலாம் நான் புடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்போமா? எங்களெல்லாம் பார்த்தா என்ன பொட்டா மாதிரி தெரியுதா? அ இப்போ வந்துட்டு அப்படியே கொடக்கு முழிச்ச மாரி அப்படியே ஆடிட்டு இருப்பீங்க. நாங்க எல்லாரும் அப்படியே இந்தாங்க சார் அப்படி சொல்லி தூக்கி குடுத்துட்டு போயிடணுமா? ஃபர்ஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லி உன் ஒய்ஃப்க்கு தெரியாதுல்ல? நீ ஒரு பிசினஸ் மேன். ஒரு ஆஃபீஸ ரன் பண்ணிட்டு இருக்க. அதானே தெரியும். அப்படி சொல்லும்போது நீங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆளையே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னங்கிற மாரி. போச்சுடா இதுக்கு தான் சொல்லிடுன்னேன். அவ பாரு எப்படி பார்க்குறான்னு. ஏய் இத பாரு. இத பாரு ஃபாத்திமா சொல்றதெல்லாம் நம்பாத. அவ சும்மா சொல்லலாம். "இத பாரும்மா, நான் சொல்றத மட்டும் கேளு." "டேய் அந்த மைக்க ஆஃப் பண்ணுங்கடா." அப்படி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பக்கத்துல இருந்து டயான் கத்துறாரு. அது அவ காதுலயே விழுகல. அங்க இருக்கிறவங்கலாம் பயங்கரமா அப்படியே ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது உன் புருஷன் இருக்கான்ல, அவன் பிசினஸ் மேன்லாம் கிடையாது. அவன் ஒரு மாஃபியா. அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. யாருக்கும் தெரியாம ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கான்." என்ன? அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே அந்த அந்த கிம்ம தான் பார்க்குறீங்க. உங்க கண்லேருந்து அவ்ளோ டியர்ஸ் வருது. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, நீ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவ. அது என்ன விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி அப்படியே சேர் போட்டு, கால் மேல கால் போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உன்னுடைய உன்னுடைய அந்த மேரேஜ ஸ்டாப் பண்ணதே டயான் தான். என்னங்கிற மாரி நீங்க பார்க்குறீங்க. உன்னுடைய அந்த ஹஸ்பண்ட், ஃபியான்சி இருந்தான்ல, வருங்கால ஹஸ்பண்ட் ஆக போறவனா இருந்தான்ல, அவன கொலை பண்ணதே உன் புருஷன் டயான் தான். அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டோர தொறந்துட்டு டயான் அந்த ரூம்குள்ள வந்துட்டாரு. அப்படியே ஸ்டாப் ஆயி நின்னுட்டாரு. எந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சாரோ, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க அப்படியே கண்ல டியர்ஸோடயே அந்த டோர் பக்கம் பார்க்குறீங்க. டயான் நிக்கிறாரு. "டேய் கிம்" அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. ஒரு 4, 5 பேர் கார்ட்ஸ் வந்து அப்படியே புடிச்சுக்கிறாங்க. கீழ ஜிமின் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. "ஏய் வேணாம்டா, வாய மூடிடு. ஃபாத்திமா நான் சொல்றது உண்மை கிடையாது. பேபி நான் சொல்றத கேளு." "ஏய் ஏய் ஏய் நீ சொல்றது உண்மை இல்லையா? ப்ராமிஸாவா? அப்போ உன் ஒய்ஃப்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உன் ஒய்ஃப் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. நீ அந்த சலீமா கொலை பண்ணேன்னு." "இல்ல நான் பண்ணல." "ஏய் உண்மைய சொல்லுடா." "சரி அந்த கருமம்லாம் எனக்கு எதுக்கு? இத பார், நீ எதுக்கு என் பையன கொலை பண்ண? இத இத பார், உன் பையனுக்கும் எனக்கும் அது பழைய பகை இருந்துச்சு. அதுக்கு கொலை பண்ணுவியாடா? அந்த மாஃபியா கிங்கோட பையனையே கொலை பண்ணுவியாடா? ஏய் மாஃபியா கிங் என்னடா மயிரு. உன்னையே நான் கொலை பண்ணுவேன்." அப்படி சொல்லிட்டு எட்டி எடுத்து வைக்கிறான். அவன் அப்படியே போய் கீழ விழுந்துடுறான்.
எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி செம்ம அடி அடிக்கிறான். இப்போ ஒருத்தன் போய் அப்படியே உங்க ஹெட்டுக்கு நேரா அப்படியே கண்ணு வச்சுட்டு நிற்கிறான். கரெக்டா அப்படி சொல்லி அவன் அப்படியே தட்டிட்டு எழுந்திரிக்கிறான். இப்படி பண்ணாதான் நீலாம் அப்படியே சைலண்ட் ஆவ அப்படித்தானே? சரி, எதுக்கு என் பையனை கொலை பண்ண? இதை பாரு, நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு அவனுக்கு ஆகாத அதான் கொலை பண்ணேன். இல்லை, அந்த கான்ட்ராக்டுக்காக. கான்ட்ராக்டும் எனக்கு தேவைப்படுச்சு. ப்ளஸ் உன் பையன் மேலே செம்ம காண்டா இருந்தேன். காலேஜ் படிக்கும் போது அவன் பெரிய மாஃபியாவோட பையனு, அப்படியே கித்தா சுற்றுவான், என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்துவான், என்னை புள்ளி பண்ணுவான். எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆமாம், என்ன தப்பு இருக்குது? நாங்கள் 5 குப்பத்துக்கும் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி பண்ணால் சீக்கிரம் காசு சம்பாதிக்க முடியும். ஏன் நீங்கள் மட்டும்தான் காசு சம்பாதிக்கணுமா? நான் சம்பாதிக்கக்கூடாதா? அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே இல்லையே. இப்போது உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி நான் கொலை பண்ணேன். வேணாம் வேணாம், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, வேணாம், நான் கொலை பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே அப்போ ஜிமின் வந்துட்டாரு. அந்த உடனே அவருடைய கண்ணை வச்சு உங்களை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அவரை சுட்டுட்டாரு. அவன் அப்படி கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே இந்த பக்கம் டயாவும் ஜிமினும் அங்கே இருக்க மற்ற அந்த பாடி கார்ட்ஸ்லாம் செம்மையாக போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போது எங்கடா அவன் அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா கிம் காணோம். அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்போ தப்பிச்சிட்டான்டா அப்படி சொல்லி பின்னாடியே ஜிமின் வந்து ஓடி போய் பார்க்குறாரு எங்கே போயிருக்கான்ட்டு. அவன் பார்த்தா காரை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டான். இப்போ டயா அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லாக அப்படியே டயாங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹே பேபி அப்படி சொல்லி ஓடியாந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி சொல்லி கிஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சாரி டே அப்படி சொல்லி உங்கள் மவுத்தில் இருந்து அந்த டேப்பை எடுக்கிறாரு. உங்கள் கையில் இருக்க அந்த கயிறெல்லாம் அப்படியே அவுத்து விட்றாரு. அவுத்து விட்டதான் ஓங்கி ஒரே ஸ்லாப்பு தான். ஃபாத்திமா, உண்மையை சொல்லு, சலீமை நீ கொலை பண்ணியா? நான் சொல்கிறேன்டி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ சலீமை கொலை பண்ணியா? அது வந்து எதனால? ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணடி. உன்னை அன்னைக்கு மண்டபத்தை பார்த்தேன் இல்லையா, அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடி. இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தது இல்லடி. உன்னை பார்த்தோன்னே நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சலீம்கிட்ட இந்த ஊரை விட்டு போகணுன்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் தான் போக மாட்டேன்னா. அப்போ அதனால அவனை கொலை பண்ணிட்டேன். பாரு பேபி, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அதை முடிஞ்சிச்சு. சலீம் உன்னுடைய லைஃப்பில் இல்லை. இப்போ நீ நானும் மட்டும்தான். இல்லை டயா, இல்லை, எனக்கு புரியல. எனக்கும் சலீமுக்கும் மேரேஜ் ஆக போச்சு. மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு நீ என்னை பார்த்துட்டு என் மேலே ஆசைப்பட்டுட்டு ஒன்றுமே தெரியாத அந்த இன்னசென்டான அந்த பையனை நீ கொலை பண்ணிட்ட, அப்படித்தானே? எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அதுக்கு அவனை கொலை பண்ணுவியா? டேங்க, நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கல. அப்புறம் நீ மாஃபியாவா? என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை. என்னை பற்றி எல்லாமே கேட்டல. நான் உன்னை பற்றி கேட்கும்போது பெருசாக என்னை பற்றி எதுவும் சொன்னேன்ல அப்படின்ட்டு சும்மா அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன், அது மட்டும் சொன்னேன். உங்கள் அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கினேன், அது மட்டும் சொன்னேன். ஆனால் நீ ஒரு மாஃபியா, அவனோட பையன் நீ கொலை பண்ணியிருக்க. அவன் மட்டும் கிடையாது, இத்தனையோ பேரை நீ கொலை பண்ணியிருப்பான. இந்த கையால் நீ தொடும்போது, என்கிட்ட பொய் சொல்லும் போது, அதுவும் இதே கையால் தானே நீ சலீமை கொலை பண்ணியிருக்க. உனக்கு உறுத்தலை தயா? உனக்கு இந்த இடத்துல உறுத்தலை அப்படி சொல்லி நீங்கள் ஒரு விரலை வச்சு அவரோட செஸ்ட்டுக்கிட்ட வச்சு அப்படியே பேஸ் பண்ணி காட்டுறீங்க. பேபி சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கலடாயா பேபி, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலடாயா. நீ என்கிட்ட வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லி டேரெக்டாக நீ என்னை கேட்டிருந்தா கூட ஒருவேளை எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமோ என்னமோ. நான் தான் சொன்னேனே, சலீம் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. சலீம் பஸ், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவன் எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருந்துட்டா. இப்போ நான் உன்னை வெறுக்கிறேன், நான் ரொம்ப வெறுக்கிறேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பேபி அப்படி சொல்லாதடி பேபி. நீ இல்லாமல் இது பேர் சாரி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே பண்ணிட்டாரு. இதை பாருடா, நீ ஒன்றுமே தெரியாத
ஒரு இன்னசென்ட்டை கொலை பண்ணி அவன் ஊரை விட்டு போயிட்டான். என்னையும் பிடிக்கல, வேற யாரையும் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. ஆனா நீ எல்லாத்தையுமே பண்ணிட்டு நல்லவன் மாதிரி என்கிட்ட என்னால முடியல. சீ, நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு இந்த உடம்பு மேல ஆசைப்பட்டுட்டு அவனை கொலை பண்ணல. சீ, அப்படிலாம் இல்லை பேபி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். எப்படி லவ் வந்துச்சு? இந்த ஃபேஸ் பார்த்து, இந்த அழகை பார்த்து தானே. ஆனா எனக்கு உன் மேல எப்படி லவ் வந்துச்சு தெரியுமா? உன்னுடைய அந்த கேரிங், உன்னுடைய அந்த லவ், எனக்காக கொடுத்த டைம், என் மேல காட்டின அந்த பாசம், அதாலதான் எனக்கு உன் மேல லவ் வந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? தினமும் நைட்டு எனக்கு பெயினா இருக்கும். உன் கூட அந்த மாதிரி இன்டிமேட்டா இருக்கும்போது எனக்கு பெயினா இருக்கும். ஆனா அதுவும் உன்னுடைய ஒரு லவ் அப்படின்னு நினைச்சு அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா இருக்கு. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. பேபி பேபி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வர வச்சு கை கதை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ தொட்டனா நானும் எதிராக பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஏதோ அந்த நைஃப் மாதிரி இருக்கிறத எடுத்து கழுத்துக்கிட்டு இல்லை தொடமாட்டேன் பாரு, நீ எனக்கு சுத்தமா பிடிக்கலடா, உன்னை நான் டோட்டலா வெறுக்கிறேன். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வர்ற வேலை வச்சுக்காத. நீ பார்த்தாலே எனக்கு கோபமா இருக்கு. அப்படி நீ பார்க்கணும், என்கிட்ட வரணும் நீ ட்ரை பண்ணனா இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், புரியுதா? அப்படி சொல்லிட்டு அந்த நைஃபை அப்படியே மேலேயே அப்படியே விசிறி அடிச்சுட்டு போறீங்க. அது நேரா அவருடைய செஸ்ட் கிட்ட பட்டு அப்படியே கீழே விழுகுது. நீங்க அந்த இடத்த விட்டு அப்படியே அழுதுட்டே போறீங்க. இதுக்கு எல்லாமே வெளியே நின்று ஜிமின் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப வெளியே போறப்போ அங்க ஜிமின் தான் நின்றுப்பாரு. அவரை பார்த்துட்டு நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் என் அண்ணனா நினைச்சேன், ஆனா என்கிட்ட சீ, அவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவன் தானே உன் ஃப்ரெண்டு. என்னதான் நீ தங்கச்சி வாயால சொன்னாலும் உன்னுடைய தங்கச்சி ஆயிடுவேனா நானு அப்படி சொல்லிட்டு பாத்திமா அந்த இடத்த விட்டே அப்படியே போயிடுறா. தங்கச்சிமா அது பாரு அண்ணா சொல்றது கேளு ப்ளீஸ். போதும், நீ சொன்ன வரைக்கும், நீங்க 2 பேரும் பேசின வரைக்கும், என்னை ஏமாத்தின வரைக்கும் எனக்கு போதும். ஆனா நான் இன்னசென்ட் தான். நான் யாரும் எனக்கு ஏமாத்தினது கிடையாது. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ரொம்ப ஏமாத்திட்டீங்க. என் லைஃபோட ரொம்ப ப்ளே பண்ணிட்டீங்க. உங்களை என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது நீங்க பண்ண விஷயத்த அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வந்து அப்படியே கிளம்பிடுறா காரை எடுத்துட்டு. டேய் டேங்க தங்கச்சிமா கூச்சிட்டு போதுடா. டேய் போடா. இல்லை ஜிம்மி, அவ என்ன சொல்லிட்டு போனா பத்தியா? நான் அவனை தேடி போனேன்னா அவன் சூசைட் பண்ணிப்பா. அவ சும்மா கோவத்துல இருந்தான். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் பேபி எங்க இருந்தாலும் உயிரோட இருந்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அவரு நேராக வீட்டுக்கு தான் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா 1 வீக் அப்படியே ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். பாரு ஃபாத்திமா, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. உனக்கு தான் தெரியும்ல, அவருக்கு கீழே தான் நம்ம அப்பா ஒர்க் பண்ணி, அதுதாம்மா எனக்கு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அதனால தான் நீ யாருமே வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே போய் தனியாக என்னடி பண்ற? நீ அங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா கூட அம்மா வீட்டில் இருக்கலாம்ல. எனக்கு பிடிக்கலாமா? அப்போவை பார்த்தா கூட கோவமா வருதுமா. அவரும் அவங்க கீழே தாம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. எனக்கு பிடிக்கல, யாரையுமே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்காத. பாத்தியமா சொன்னா கேளுடி. அம்மா ப்ளீஸ்மா, இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிடுறீங்க. என்னாச்சு ஆண்டி? அவ கால் பண்ணக்கூடாது சொல்லி கட் பண்ணிட்டாப்பா. இப்போ என்ன பண்றது? அவ எங்க இருக்கா? இந்தியாவில தான் இருக்கா. ஆனால் எங்க இருக்கிறான்னு தெரியல. நான் எல்லா ரிலேஷனுக்குமே கால் பண்ணி கேட்டுட்டேன். ஆனால் அவ எங்க இருக்கிறானே தெரியல. தேங்க்ஸ் சார். என்ன கால் பேசிட்டு இருக்கீங்க? பெத்த பொண்ணு எங்க போயிருக்கான்னு கூட தெரியலையா? அந்த பாருங்க, உங்ககிட்ட இருந்து நானும் தான் எதிர்பார்க்கல நீங்க சலீம் அப்படி பண்ணுவீங்கன்னு. நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபாத்திமா பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி நான் உங்களுக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுப்பேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாம பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் தான் ஃபாத்திமாவை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அந்த பையனை நாங்கள் போதான் சொன்னோம், பட் அவன் தான் போகல. அதனால தான் என்னால் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சு. சரி ஓகே, நடந்ததே பேசிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இது பாருங்க,
எனக்கு என் பேபி வேணும், அவ்வளோதான். அவள் எங்கே இருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியல சார். சரி விடு, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டேங் அப்படியே எழுந்து போயிடுறாரு. ஜிம்மின் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. இது மாஃபியா என்னடி, என் அக்காவை எல்லாரும் சேர்ந்து திரட்டிட்டீங்களே, ஏன் பாயை மூடுறீ நீ வேற, என்ன சொல்லக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பரதேசி வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன வாயை பொத்திட்டு பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ பாரு அவ எங்கேயும் போயிட்டா பாவம். ஏய் நசன்னு பேசாதடி, எங்கேயா இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும். கிழிச்சிங்க பெரிய மாஃபியா மயிறு. ஏய் மாஃபியாடி, மரியாதை குடுறி, முடியாது போடா குள்ள பயல அப்படி சொல்லிட்டு அவ போயிடுறா. இவளுக்கு திமிரு பாரு இவளுக்கு அப்படி சொல்லி ஜிமின் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ டயான் அவருடைய ரூம்ல அப்படியே படுத்துட்டு அவங்க கூட நடந்த அந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு விட்டு 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 டயான் பேபி எனக்கு பெயினா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கேடி, எனக்காக பொறுத்துக்க மாட்டியா, டயாங் பேபிக்காக பொறுத்துக்க மாட்டியா? இதுக்காக தான் நான் பொறுத்துட்டே இருக்கேன். 1 டைம் 2 டைம் பரவாயில்ல, இது 4th ரவுண்டா எனக்கு பெயினாக இருக்குது. சரி ஓகே, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு வந்து படுத்து வந்துருப்பாரு. அதுதான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. மந்த்ஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. எங்கேயும் ஆள் வச்சு தேடிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ ஜிம்மின் வேகமாக வராரு. டே டயாங்கா என்ன, உனக்கு தெரியும்ல நம்ம கூட காலேஜ் படித்தான்ல ஜங்குக், ஆமாம் அவன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் கம்பெனி வச்சுருக்கானா. இதை பாரு, இதான் அவனுடைய நம்பர். எப்படா, நானே எல்லாத்தையும் சொல்லி வச்சேன்டா, அப்போ தான் கேள்விப்பட்டேன் ஜங்குக் இந்தியாவில் இருக்கிறான், கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. சரி ஓகே, அவகிட்ட சொன்னால் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்ல, நிஜமாக பண்ணுவான்டா இரு அப்படி சொல்லிட்டு இப்போது ஹலோ யார்? ஏய் ஜங்குக், நான் தான் ஜிமீன். ஏய் ஜிமீன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்புறம் டேங் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கும். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்க, ஏன்னா வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு. நிஜமா செம்ம ஹாப்பிடா, எப்படா கண்டுபிடிச்ச? நீங்கள் எங்கே எப்படிடா இருக்கீங்க? என்னமோ கேள்விப்பட்டேன் கொரியாவில் பெரிய மாஃபியான்னு. ஏய் சி வாய மூடுறா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. என்ன மயிர் கிரவுண்ட் மாஃபியாவோ எதுவும் எனக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களை காண்டாக்ட் பண்ண நினைப்பேன், எங்கே என்னையை போட்டு தள்ளுவீங்களோ பயத்துலேயே உங்க காண்டாக்ட் பண்ணலடா. டேய் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, உன்னே யாருன்னா போட்டு தள்ளுவாங்களாடா? நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்களா? ஏன்னா காலேஜ் படிக்கும்போது உங்களை வச்சு நான் செம்மையாக கலாய்ச்சிருக்கேனே, அப்படி புள்ளி பண்ண அந்த ஜாக்சன் தான் போட்டு தள்ளிட்டீங்களாமே கேள்விப்பட்டேன். எப்படிடா எல்லாமே உனக்கு தெரியுது? டே லூசு பையலே, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் அங்கே ரிப்போர்ட்டராக இருக்கான், அவன் மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன அப்படி சொல்லும் போது எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. நிஜமாவா, சீரியஸாவா? தமிழ்நாட்டிலேயா இருக்காங்க? ஆமாடா, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மொபைல் வாங்கி இதை பாரு சொல்லிட்டா ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது பேபியை கண்டுபிடிச்சி கொடுத்துடா. ஏன்டா அவ்வளோ ஃபீல் ஆகுற? ஓகேடா, ஓகே நீ எல்லா டீட்டெயிலும் அனுப்பு, அப்புறம் ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்பு, நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா? ப்ளீஸ் ட்ரை பண்ணாத, எனக்கு இருக்க ஒரே ஹோப் நீ மட்டும்தாடா. அவள் என்னை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட 7 months கிட்ட ஆகுதுடா, என்னால் முடியலடா ஜங்கோ. சரி ஃபீல் பண்ணாத டயாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா? சரி ஒன்று பண்ணு, நீ கிளம்பி வரியா? நிஜமாவா? கிளம்பி வா, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச கமிஷனர் ஆஃபீஸ்லலாம் கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து தேட சொல்லலாம். கொஞ்சம் சீக்கிரட்டாடா, ஏன்னா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஜிமினா நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஓகே நான் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணுறேன், நீ எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பு அப்படின்னு சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது. ஹலோ என்னடா? டயாங் நிஜமா இவ்வளோ ஃபாத்திமாவா? ஆமாடா, ஏன்? இவன் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்ன சொல்கிற, நிஜமாவா அப்படி சொல்லி அந்த ஷீட்டோட அப்படியே எந்திரிச்சிடறாரு. ஜிம்மின் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. என்னடா நிஜமா ஃபாத்திமா உன் கம்பெனியில் வேலை பார்க்குறாளா? ஆமாடா, என் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 6 months இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கா. நிஜமாடா? நான் இப்போவே கிளம்புறேன். ஓகே கிளம்பி வாங்க. இது அவளுக்கு தெரிஞ்சிடாம. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உனக்கு தெரியும்ல? என்ன சொன்ன? ஆமாடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 months இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்கிறியாடா? ஆமாடா, நான் கூட அவங்களுக்கு வந்து டெலிவரி எப்போ லீவ் கொடுக்குறோம், மெடிக்கல் லீவ்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அவள் உங்ககிட்ட சொல்லலையா? சத்தியமாக சொல்ல ஜங்கு. சரி அழுவாத, நான் பார்த்துக்கிறேன் சேஃபா. ஜிமி சொல்லு அப்படி சொல்லி அந்த மொபைல் அவன் வாங்கிட்டு என்ன அவனை சேஃபாக பத்திரமா கூட்டு வா.
நான் இங்கே ஃபாத்திமாவை பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரி, ஓகேடா. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ அவங்க சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. இறங்கினோடனே மொபைல் ஆன் பண்ணோடனே அவருக்கு அத்தனை மிஸ் கால் வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ரிங் அடிக்குது. ஹலோ, டயங்க எங்கே இருக்க? என்னாச்சு ஜங்குக், என்ன விஷயம்? ஃபாத்திமாவை யாரும் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிற? யாரு? யாருன்னு எனக்கு தெரியலடா. நான் கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மீட்டிங் பார்க்க போனேன். 1 ஹவர் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா ஃபாத்திமாவை காணோம். அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி யாரும் வந்து ஃபாத்திமாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, நிஜமாவா? ஆமாடா. இப்போ என்ன பண்ணுறது? இப்போது அங்கே டயங்கோட ஃபோன் அடிக்குது. ஹலோ, ஏய் என்ன, உன் பொண்டாட்டியை பார்க்க போறியா? கிம் அப்படி சொல்லி ஒரு செம்ம கோவம் வந்தது. இந்த பக்கம் ஜிம்மின் தான் பேசிகிட்டு இருந்தப்பாரு ஜங்கு கூட. ஜங்குக் அப்படியே லைன்ல இரு. என்னாச்சுடா? கிம்டா, ஒழுங்கு மரியாதையா என் ஒய்ஃப் எங்கே இருக்கா சொல்லிடு. முடியாதுடா. அதுவும் ஒன்றுக்கு டபுள் வந்து பார்த்தோம், பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. செம்ம ஹாப்பிடா. என் பையனை எப்படி கொலை பண்ண அந்த மாதிரி உன் பொண்டாட்டி கொலை பண்ணதுன்னா என் ரிவெஞ்ச் அடங்கும். வேணா கிம் சொல்கிறது கேளு, எதுவும் பண்ணிடாத. அப்போ நீ வாடா, நீ செத்து போயிடுறியா? கண்டிப்பா நான் செத்துறேன். என்னை நீ என்ன வேணா பண்ணிக்க. என் ஒய்ஃபையும் என் குழந்தைய தயவு செய்து விட்டுரு. ஓஹோ, உனக்கு உன் ஒய்ஃபும் உன் குழந்தைய வேணுமா? ப்ளீஸ் 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 என் ஒய்ஃபையும் குழந்தைய விட்டுரு. எங்கே வர சொன்னாலும் வரேன். இந்த பார், நீ மட்டும்தான் வரணும். உன்னுடைய அந்த கொடுக்கு இருக்கு பத்தியா, அந்த ஜிம்மின் உன் கூட வரக்கூடாது. கண்டிப்பாக வரமாட்டான். இன்னும் பேசிட்டு இருக்க. ப்ளீஸ் ஜிம்மின், அமைதியாரு. இந்த பாரு, நீ மட்டும்தான் வரணும். புரியுதா? புரியுது. எங்கே வரணும்னு சொல்லு. நீ நீ மட்டும் வரணும். உன் கூட அவன் வந்தது தெரிஞ்சு அடுத்த செகண்டே ஒய்ஃபு காலி. அப்படி சொல்லி அவரை அப்படியே கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு வரணும் அப்படி சொல்லி அந்த பிளேஸ் அப்படியே சென்ட் பண்ணி விட்றாரு. வேணாட்டாயாங்க, நானும் வரேன். இல்லைடா ஃபாத்திமா உன் கண்ட்ரோலில் இருக்காடா, பேபி வேறடா, ப்ளீஸ்டா. என்னடா பேசிகிட்டு இருக்க? நானும் வரேன். நீ வராத, நான் மட்டும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கையில் எதுவுமே இல்லை, கையில் மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு காரை புக் பண்ணிட்டு அங்கேருந்து அவர் நேராக சொன்ன பிளேஸ்க்கு தான் போயிட்டாரு. இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. கிம் எங்கே இருக்க? ஃபாத்திமா எங்கே இருக்கா அப்படி சொல்லி அப்படியே கத்திட்டே இருக்கிறாரு. இப்போது மேலே இருந்து அப்படியே கை கிளாப் பண்ணுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. எங்கே இருக்காண்டா? கிம் 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 எங்கே என் ஒய்ஃப் எங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. அந்த பிளேஸ் எப்படின்னு சொன்னால், இந்த பாதி பில்டிங் கட்டியும் கட்டாமல் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அங்கே மேலே நின்றுட்டு ஒரு செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். அங்கே நின்றுட்டு கிம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து அப்படியே ஓடி போய் அப்படியே நீல் டவுன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டாரு. ப்ளீஸ் என் ஒய்ஃபை விட்டு ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னால், பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அப்படியே ஹெட்டில் சரியான அடி. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா மயங்கி இருந்துப்பாரு இவ்வளோ நேரம். அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணால் இப்போ ஒரு சேரில் தான் அப்படியே கயிறு வச்சு அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி ஃபாத்திமா இருக்கா. பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னன்னு சொன்னால் 7 months கழிச்சு பார்க்குறாரு. ஃபாத்திமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டேங் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அவளால் எதுவுமே பேச முடியல. அவளுடைய மவுத்தில் ஃபுல்லாக டேப் ஒட்டி வச்சுருக்காங்க. ஃபாத்திமாவா, உன்னுடைய பேபியா? உன்னுடைய பேபியும் நல்லா இருக்காங்க, அவங்க வயிற்றுல இருக்க பேபியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை அவங்க ஸ்டொமக் கிட்ட வச்சு பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ் கிம் என்ன வேணாலும் பண்ணிக்க ப்ளீஸ். என் ஒய்ஃபை என் குழந்தைய விட்டு ஒரு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். என் ஒய்ஃபை குழந்தைய விட்டு ப்ளீஸ் கிம். அன்னைக்கு என் பையனை உங்ககிட்ட அப்படி தானே கெஞ்சிருப்பான். என் பேரனை வச்சு நீ மிரட்டினியா? கேள்விப்பட்டேன். அப்போ என் பையன் எவ்வளோ துடிச்சு போயிருப்பான். இன்னைக்கு பொண்டாட்டி வயிற்றுல இருக்க, வெளியே வரலடா. இந்த குழந்தைய வச்சு நீ மிரட்டிட்டு இருக்க. எனக்கு இப்படி இருக்கு தெரியுமா? ஹெவனா இருக்குடா. என் பையனை எப்படி கொலை பண்ணிருப்ப? அந்த மாதிரி உன்னை கொலை பண்ண மாட்டேன். அதோட மோசமும் சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணுவேன்டா அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னா, கையில ஒரு கம்பி ராடு மாதிரி வச்சிருக்காரு. அதை வச்சு டயாங்க ஒரே அடிதான் ஸ்டொமக் கிட்ட அப்படிங்கிறாரு. செம்ம பெயினா இருக்கு அவனுக்கு. அப்படியே தலை கீழே குனிஞ்சிக்கிறாரு. ப்ளீஸ் என்ன வேணா பண்ணிக்க என் குழந்தை விட்டுரு. ஆஹா, ஆனந்தமா இருக்கே அப்படி சொல்லி மறுபடியும் முதுகுல ஒரு அடி அப்படியே நிமிர்றாரு. ப்ளீஸ் என்ன பொண்டாட்டியும் என் குழந்தைய விட்டுரு ப்ளீஸ்.
முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல ஒரே அடி. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் வந்தனா என் ஒய்ஃபை குழந்தை விட்டுருவேன்னு சொன்னேன். டேய், நான் புறம்போக்குடா. நான் சொன்ன நம்பி நீ எப்படிடா வரலாம்? பாக்குறவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ கேஸ் வருது. ட்ரயாங் 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 சொல்லிட்டு ஏன்னா டயாங்க நீங்க ரொம்ப லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் அந்த மாதிரி பண்ணதான் உங்களால ஏத்துக்க முடியல. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே டயாங் அப்படி அடி வாங்குறத உங்களால பார்க்க முடியல. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ் என்னை கொலை பண்ணிடு. என்னுடைய பேபி என் குழந்தை என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தை விட்டு அப்படியே சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காரு. முடியாதுடா, முடியாது. இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் குழந்தைய கொலை பண்ணிடுவா. ஏய் இத பாரு. அன்னைக்கு அன்னைக்கு அவனுடைய குழந்தை எனக்கு எதுவுமே பண்ணல. அவனை மட்டும் தான் கொலை பண்ண. அவன் குழந்தை எனக்கு எதுவுமே பண்ணல. அவன் பையனை எந்த அளவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். ஆனா அந்த குழந்தைய நான் எதுவுமே பண்ணலையே. ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுரு. அது இன்னசென்ட். அது இந்த வேர்ல்டுக்கு வரல. ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சிடாரு. முடியாதுடா. உன் கண்ணு முன்னாடி உன் குழந்தை இந்த உலகத்தை விட்டு போகுதுடா. அப்படியே உன் ஒய்ஃபோட சேர்ந்து அப்படி சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு போய் இப்போ உங்களுடைய ஸ்டொமக்கு மேலதான் வச்சுட்டு நிக்கிறான். வேணா கிம், கிம் வேணா, கிம் வேணா. முடியாது கிம் வேணா. நீங்க அப்படியே ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஏய் என்னடி அப்படி சொல்லிட்டு உனக்கு போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்றான். ஏய் என் ஒய்ஃப் எதுவும் பண்ணாத. அவ பாவம். ப்ளீஸ் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ப்ளீஸ் ஒண்ணுமே தெரியாதனால தான்டா இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா அவன் ஏன்டா உன் ஒய்ஃபா உன்னுடைய பேபியை வயிற்றுல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கப்பறா. ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஒய்ஃபை விட்டு. அவளால முடியவும் இல்லை. ஏன்னு சொன்னா அவளுடைய மவுத்துல டேப் ஒட்டியிருக்காங்களா. அவளால பேசவும் முடியல. பின்னாடி கையை அப்படியே டைப் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே காலையும் அந்த சேரோட அப்படியே டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அவளால எந்திரிக்கவே முடியல. சரி கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒன்று விழுகுது உங்களுக்கு. அப்படியே நீங்க அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அப்படியே சேரோடையே அப்படிங்கிறீங்க. அந்த லைட்டா சவுண்டு மட்டும் டயங்க கேட்குது. என்ன பண்ற அப்படி சொல்லி அவரும் அப்படியே சேரோட கீழே விழுந்துட்டாரு. ஏய் பாத்திமா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்க கிட்ட வரலான்னு போறாரு. அப்படியே ஒரு எட்டி ஒரு உததான் அப்படியே டயாங்க அப்படியே சருன்னு அந்த பக்கமா போய் கீழே விழுந்துடுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுடு விட்டுடு அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கிறாரு. அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. இப்போ வாயில இருந்து அந்த டேப் அப்படியே அவுக்குறாரு. வா வலிக்குது அப்படி சொல்லி ஸ்டொமக்க பாக்குறா. அவளுக்கு பெயின் வந்துருச்சு. வலிக்குது வலிக்குது டயாங் 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 வலிக்குது டயாங். ஓங்கி இன்னொரு பக்கம் ஸ்லாப் விழுகுது. மறுபடியும் கீழே விழுகுறா. அம்மா வலிக்குது டயாங் வலிக்குது எனக்கு. பாத்திமா பாத்திமா அப்படி சொல்லி எந்திரிச்சு வராரு. அங்க இருக்கிறவங்களாம் அவரை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. பாருடா பாரு இப்படி உன்னுடைய பொண்டாட்டியும் உன்னுடைய பேபி எப்படி துடிக்கிறாங்க பாரு. இப்படியேதான் அந்த கிம் உங்களை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உங்க வாயில என்ன உங்களுக்கு பெயின் வந்துருச்சு. டயாங் டயாங் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் சத்தியமா கிம் மரியாதை விட்டுறா. என் ஒய்ஃப்க்கு எதுனா ஆச்சுன்னு உயிரோட இருக்க மாட்டேடும். ஹே உன் ஒய்ஃப் போன இடத்துக்கே நீயும் போயிடுவேன். அப்புறம் என்னை யாரா வந்து கொலை பண்ணுவான். உங்க ஜிம்மின் தானே. அவனை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னா ஜிம்மினை சுத்தி அவ்வளோ கார்ட்ஸ் நிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினையுமே லாக் பண்ணியிருந்திருப்பான். ஜிம்மினால அங்க சமாளிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஓகே முடிஞ்சு வா ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ கன் எடுத்தாரா அப்படி சொல்லி அந்த கையில இருக்க அந்த ஷர்ட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மேலே இழுத்து விட்டு வயசான காலத்துல முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த கன் எடுத்து ஸ்டொமக் கிட்ட வச்சிட்டாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் உன்ட்ட பிக் பண்ணி கேட்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத. என் கண்ணு முன்னாடியே குழந்தை எதுவும் பண்ணிடாத. அது பேபி இந்த வேர்ல்டுக்கே வரல. இந்த வேர்ல்டுல வந்து உன்னுடைய பையனா இருந்துட்டு கஷ்டப்பட சொல்றியா? ஒரு மாஃபியாவோட பையனா கஷ்டப்படணும். வேணாம் போயிட்டு போ சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு ஓகே 1 அப்படிங்கிறாரு. வேணா 2 ஓகே நீங்க டயாங் 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 பேபி டயாங் பேபி அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. பாத்திமா பாத்திமா அப்படின்ட்டு அந்த பக்கம் 3 அப்படிங்கிறாரு.
அவ்வளோதான் டேங்க்கு கோவமே வந்துச்சு. அப்படியே சேர விட்டு எந்திரிச்சு, அங்க இருக்கிறவங்கலாம் அந்த சேராலே செம்ம அடி அடிச்சுட்டு ஒரு செகண்ட்லயே அப்படியே வந்து அந்த சேரோடைய அந்த கிம்ம புடிச்சு அப்படியே லாக் பண்ண மாரி அப்படி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்த ஃபோர்ஸ்லயே நீங்க அப்படியே கீழ விழுந்திருப்பீங்க. அந்த சேரு அவங்கள வச்சு அடிச்சதுலயே அந்த சேர் அப்படியே உடைஞ்சிருச்சு. இப்போ என்னன்னு சொன்னா, கையில மட்டும் தான் அவங்க கயிறு மாரி கட்டியிருக்குது. என்னடா திமிரா அப்படின்ட்டு இப்போ டயாங்கோட ஹேண்டு அந்த கிம்மோட நெக்ல இருக்கு. அவன் கையில வச்சுக்க கன்னும் கீழே விழுந்துச்சு. என்னடா பண்றீங்க வாங்கடா அப்படி சொல்லும் போது இப்போ அப்படியே பிடிச்சி கீழே ஒரே அடிதான். கிம்மு அப்படியே மண்டை உடஞ்சு அவருடைய ஹெட்ல இருந்து அவ்வளோ பிளட் வருது. அவனுங்க அப்படியே பேக் பேக் போயிடுறானுங்க. 2 3 பேர் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறானுங்க. அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டக்குன்னு அந்த கண்ணை எடுத்து முன்னாடி நிற்கிற அந்த 4 பர்சன் அப்படியே ஷூட் பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற 2 பர்சன் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. என்ன சொன்னா அங்க கிம்மே டெட் ஆயிட்டாரு. அதனால இப்போ அப்படி சொல்லி லாங்க அப்படியே ப்ரீத் பண்றாரு. பேபி பேபி அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்கி போட்டு வேகமா உங்ககிட்ட தான் வராரு. உங்ககிட்ட வந்து பாத்திமா பாத்திமா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. பேபி பேபி வலி வலிக்குது அப்படி சொல்லி அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறாரு. பார்த்தா ஃபுல்லா அப்படியே பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. டெலிவரி டைமும் ஆயிடுச்சு. டெலிவரி ஆக போகுது. ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல இல்ல முடியாது 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 பேபி வரப்போகுது பேபி வரப்போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கத்துறீங்க. கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துல அப்படியே பேபி அழுகுற சத்தம் கேக்குது. அவர் கையில இன்னமும் அந்த கயிறு அப்படியே கட்டி இருக்குது. அதோடய அந்த பேபி அப்படியே வெளியே இழுக்கிறாரு. அந்த அந்த புல்கொடியை கட் பண்ணுங்க பண்ணுமா இப்படி எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க அதை கட் பண்ணுங்க. இப்போ அவங்க ஒரு நைஃப் இருக்கும்ல அதை எடுத்து அப்படியே கட் பண்றாரு. பேபி என்கிட்ட தூக்கிட்டு வா டயம் இதோ அப்படி சொல்லிட்டு இப்போ பேபியை அப்படியே தூக்கிட்டு போறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவ்வளோ பிளட்டா இருக்குது. உங்களால சுத்தமா முடியல. நீங்க உங்க மேல போட்டிருந்த ஷால் அங்க கிடக்கும். அதை வச்சு பேபியை ஃபுல்லா அதை அப்படியே தொடச்சு பேபியை அது உள்ள அப்படியே ரோல் பண்றீங்க. அந்த பேபி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுவுறீங்க. பாத்திமா சாரியா டயா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே டயா ஏன் இப்படி பண்ண உன்னாலதான் ஒரு மாஃபியாவோட குழந்தை எப்படி எந்த மாதிரி நிலைமையில எப்படி பிறக்குது பத்தியா? அது பிறக்குமா, இந்த உலகத்துக்கு வருமா வராதா அப்படின்னு எந்த மாதிரி நிலைமையில அந்த பேபி இந்த உலகத்துக்கு வருது பத்தியா? இப்படிப்பட்ட ஒரு இது உனக்கு தேவையா? யோசிச்சு பாரு. சாரிடி பாத்திமா சாரிடி இனிமேல் பண்ண போட்டேன். உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன். ஆனா உன்னை நான் வெறுத்தேன் தெரியுமா? ஆனா என்னால வெறுக்கவே முடியலடா. உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா உங்ககிட்ட என்னால திரும்ப வரவும் முடியல. பேபி நினைச்சு எனக்கு பயமா இருந்துச்சு. நீ இவ்வளவு அசால்ட்டா எல்லாருமே கொலை பண்ற. நீ ஒரு மாஃபியா. உன்னுடைய இந்த மாஃபியாங்கிற இதால நம்ம பேபியோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டான். நான் வரல தெரியுமா? அன்னைக்கு நான் தெரியுமா ஷாப்பிங் போயிருந்தேன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. ஏன்னா நான் ப்ரெக்னெண்டா இருந்தேன். அது உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் அன்னைக்கு நான் தனியா வந்தனால தான் தெரிஞ்சிச்சு எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. சாரிடி இனிமே எனக்கு எதுவுமே வேணாம் மாஃபியா, எதுவுமே வேணாம். எனக்கு நீயும் உன்னுடைய பேபி எனக்கு நீங்க 2 பேரும் இருந்தா மட்டும் போதுதே. ப்ளீஸ் இப்படி நம்ப சொல்றேன் ப்ளீஸ் என்னை நம்புடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ யோசிச்சு பாரு. மேரேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டே உன்னை நான் பாக்குறேன். உனக்காக ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சனை நான் கொலை பண்றேன். அப்ப நான் உன் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு புரியலையா? உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இந்த 7 மந்த்தா என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு தெரியுமா? நீ எங்கன்னு சொல்லி எல்லாரும் தேடி பைத்தியமாயிட்டே. ப்ளீஸ் நீ மனசு ஏத்துக்கிட்டே. என்னால உன்னை வெறுக்கவே முடியலடா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா அப்படி சொல்லும்போது பேபி பயங்கரமா அழுவுது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போ பிளட் போய்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. ஓகேடி அப்படி சொல்லிட்டு இப்போ உங்க கையில பேபி
நீங்க ரேங்கோட கையில அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஏய் ஏய் டயாங் என்னது? ஏய் சின்ன சின்ன கார் எடு. ஹாஸ்பிட்டல் பேபி பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. என்னது பேபி பிறந்துச்சா? அப்படின்னு சொல்லி ஜங்குக் வெளியே வராரு. அவர் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஜங்குக் கார் ஹாஸ்பிட்டல். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் சாரி 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 எத்தனை வாட்டி சாரி வேணாலும் நான் கேட்குறேன். ப்ளீஸ் எனக்கு உன்னுடைய சாரி வேணாம் டயாங். எனக்கு நீ மட்டும் வேணும். டயாங் பேபியா எனக்கு என் பேபிக்கும் ஒரு நல்ல ஃபாதரா இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும். மற்றபடி உன்னுடைய அந்த 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 காசு பணம் அந்த மாஃபியா அது வேணாம். சத்தியமாடி என் மேல ப்ராமிஸா ப்ராமிஸா இனிமே எனக்கு எதுவுமே வேணாம். எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு நீ பேபி மட்டும் போதும். ப்ராமிஸா என் மேல ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவருடைய கையெடுத்து பாத்திமா அவங்க தலையில வச்சுக்கிறாங்க. ப்ராமிஸ் டாடி எனக்கு நீயும் என் பேபி இருந்தா மட்டும் போதும். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பேபி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பேபி அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோ இந்த எண்டிங்கே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொல்லணும். ஓகே. இது என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை இந்த சேனல்ல ஒரு ஒன் ஷாட். உங்களுக்கு எந்த ஜர்னல்ல எப்படி எஃப்எஃப் வேணும்னு சொல்லி சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரமா போட மாட்டேன். ஆனா சீக்கிரமா போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்கி.